ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா, for what values of natural numbers n 4 power n can end with the digit 6? For what values of a natural number n 4 power n can end with the digit 6? Question important and a 2 mark question. For what values of natural number n? Natural number na உங்களுக்கு 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். 4 power n can end with the digit 6. 4 power 1 னா 4 தெரியும், 4 ஸ்கொயர்னா 16 தெரியும். ஸோ அது வந்து எந்த நேச்சுரல் நம்பருக்கு வந்து அந்த நம்பர் முடியும் போது 6ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. சம் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். Chapter 2. Numbers and sequences. Question number 1. அது exercise வந்து 2.2. Question number 1. For what values of natural number n 4 power n can end with the digit 6? சொல்யூஷன் பார்த்துடலாம். கொஸ்டின் புரிஞ்சுதா கூகுளுக்கு? கூகுள் yes ma'am புரியுது. கொஸ்டின் புரிஞ்சுதா? yes ma'am. வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குமா? Yeah. சரிம்மா, சொல்யூஷன் கவனி. ஓகே மேம். இப்போ 4 பவர் n நான் எப்படி எழுதலாம்னா 4 வந்து 2 into 2 எழுதிக்கலாம். இந்த பவர் என்ன பவர் nல போடுறேன். இந்த பவர் n 2 பவர் n 2 பவர் n ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ 4 ஓட ஃபேக்டர்ஸ் 2. அப்ப 4 பவர் n-னா இதுல எல்லா ஃபேக்டர்ஸ்மே 2வா தான் இருக்கும். ஓகேவா? எஸ் மேம். Therefore 2 is the factor of 4 power n. இப்போ 4 பவர் n பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈவன் நம்பர் தான் வரும். 4 பவர் n 1 போட்டிங்கன்னா 4 கிடைக்கும், 4 பவர் 2 போட்டிங்கன்னா 16 சொல்லி எப்பவுமே ஈவன் நம்பரா தான் கிடைக்கும். புரிஞ்சுதா?
Yes, ma'am. அப்புறம் நீ 4 பவர் 1 போட்டா உனக்கு 4 வரும். 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 16 வரும். தென் 4 கியூப் போர் 64 வரும். உனக்கு ரஃப் போட்டு நான் போடுறேன் பாரு. 4 பவர் 1னா 4, 4 ஸ்கொயர்னா 16, 4 கியூப்னா 64. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த எண்ட் இதுனா யூனிட் பிளேஸ் தான் பார்க்கணும். இந்த யூனிட் பிளேஸ் வந்து 4, 6, 4னா மாறி மாறி வருமே தவிர வேற நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுதா? நீ வேணா 4 பவர் 4 போட்டு பார்த்தீங்கன்னா 16 into 16 256. இப்பவும் 6ல 4 6 4 6 தான் வரும். ஸோ அப்போ 4 பவர் n அப்படிங்கிற நம்பர் end with the digits 4 and 6 only. ஓகேவா? Yes, okay. The 2 is the factor of 4 power n. So 4 power n is always end with na unit place கவனிக்கணும். End with 4 and 6. நான் question நல்லா திரும்ப ஒரு நேரம் ரீட் பண்ணி பார்ப்போம். For what values of natural number n 4 power n can end with the digit 6? So இந்த யூனிட் பிளே இந்த 6ல எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட பவர்ஸ் பாருங்க. 4 ஸ்கொயர் முடியுமோ 6 வருது. இப்போ 4 பவர் 4னா 6 வருது. அடுத்து நீங்க 4 பவர் 5 போட்டு பார்த்துருந்தா 4 பவர் 5 போட்டா 256 into 4. இது 1024. 1024 அகைன் 4ல முடியும். அடுத்தது 4 பவர் 6 1024 into 4 போட்டா 4096. 4 பவர் 6 இந்த பவர் வந்து எப்படி வருது பாருங்க. 2 4 6 வரும்போது தான் அதோட யூனிட் பிளேஸ்ல வந்து 6 முடியுது. கோகுலுக்கு புரிஞ்சுச்சா? Yes, ma'am. தியரியா இருக்கும், புரிஞ்சாதான் எழுத முடியும். Yes, ma'am. இப்போ 4 பவர் n கேன் end with the digit 6. n எப்படி இருக்கும் பொழுது, அதாவது இந்த n உடைய வேல்யூ என்னவா இருக்கும் பொழுது end with the digit 6னா யூனிட் பிளேஸ் வந்து 6ல எப்போ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. யூனிட் பிளேஸ் 6 வரணும்னா அந்த n எப்படி இருக்கணும் அப்படிதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 4 2 into 2 ஸ்ப்ளிட் பண்றோம், பவரை செப்பரேட் பண்ணிக்கிறோம். 4 பவர் n பார்த்தாலே அது வந்து 2 தான் ஃபேக்டரா இருக்கு. 2 is the factor of 4 பவர் n. இங்க 4 பவர் n கண்டினியூஸா நீங்க போட்டு பார்த்தாலும் ஆல்வேஸ் end with 4 and 6. 4 and 6 தான் வருது. அப்போ when n is even number 2 4 6 8 அப்படி வரும்பொழுது மட்டும்தான் அது வந்து யூனிட் பிளேஸ்ல 6ங்கிற டிஜிட் வரும். மீனிங் புரிஞ்சுதா கோகுலுக்கு? Yes, ma'am. ஈவன் நம்பர்ஸா வரும்போது தான் 6 வரும். அந்த n ஓட வேல்யூ ஈவன் நம்பரா இருக்கும் பொழுது when n is even number, when n apostropheல போட்டுக்கோங்க, n is an even number. So even number say 2 4 6 8 and so on. So இப்படி இருக்கும்போது மட்டும்தான் then 4 power n can end with digit 6. மீனிங் புரிஞ்சுச்சா கோகுலுக்கு? கோகுல் மேம் ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா? எஸ் மேம். இது தியரியா இருக்கும், ஆனா புரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். எஸ் மேம். இப்போ டவுட் இல்லையே? டவுட் இல்ல. ஸோ எக்ஸாம் நீ டெஸ்ட் எழுதும்போது கூட இந்த எக்ஸாம்ல சைட்ல போட்டு காட்டலாம். அப்போ உனக்கு வந்து தியரி எழுதுறது ஈஸியா இருக்கும். எஸ் மேம். ஓகே, செகண்ட் क्वेश्चन போலாமா? எஸ் மேம். Second question, if m and n are natural numbers, natural numbers na தெரியும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது natural numbers. For what values of m, m ஓட வேல்யூ என்னவா இருந்தா does 2 power n into 5 power m ends with 5?
So m ஓட வேல்யூ என்ன வேல்யூவா இருக்கும் பொழுது இந்த ப்ராடக்ட் 2 power n 5 power m n's in 5னா யூனிட் பிளேஸ்ல 5 வந்து முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த கொஸ்டினும் தியரி தான். Question number 2. If m and n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? ends in 5னா யூனிட் பிளேஸ் வந்து 5 ஆல முடியுது. So for what values of m தான் question. So 2 power n into 5 power m, இந்த m ஓட வேல்யூ என்ன? இந்த ப்ராடக்ட் வந்து ends in 5 இருக்கணும். So பாத்தீங்கன்னா 2 power n into 5 power m. The 2 power n 5 power m அப்படிங்கிற நம்பர் வந்து தனித்தனியா பார்த்தாலும் 2 power n பார்த்தா is always even number. ட்ரை பண்ணி பாருங்க. 2 power 1 2 வரும், 2 power 2 4 வரும், 2 power 3 2 cube 8 வரும். அப்படி நீங்க செப்பரேட்டட் 2 power n பார்த்தீங்கன்னா always it is a even number. 5 power m பாருங்க. 5 power m 5 power 1 அது odd number, 5 square 25 odd number, 5 cube 125 odd number. ஆனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஆல்வேஸ் ஈவன் நம்பர். ஆல்சோ எண்ட் வித் டிஜிட் 0 வந்துடும். 2 into 5 10 வரும். அப்போ யூனிட் பிளேஸ்ல 0 வந்துடும். புரிஞ்சுதாமா உனக்கு கோகுல்? எஸ் மேம். அப்போ இந்த 2 power n 5 power m வந்து ப்ராடக்ட் வைஸ் பார்த்தானா அது யூனிட் பிளேஸ்ல 5 வரதுக்கு சான்ஸே இல்லை. நோ வேல்யூஸ் ஆஃப் m satisfying the given condition அப்படிங்கிறது ஆன்சர். நான் உனக்கு தியரியா எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒவ்வொரு லைனா அகைன் எழுதி காட்டுறேன். So 2 power n into 5 power m இதான் கொஸ்டின். ஓகேவா? 2 power n is always even for all values of n. இதுக்கு மீனிங் என்னன்னா for all values of n க்கு 1 போடுங்க, 2 power 1 n-க்கு 2 போட 2 power 2. அப்படி n-க்கு நீங்க என்ன ட்ரையல் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது வந்து ஈவன் நம்பரா தான் வரும். அண்ட் 5 power m is always odd number. ஏன்னா இது வந்து end with a 5. ஏன்னா 5 power 1 5 5 square is 25 சொல்லி நமக்கு 5ல தான் முடியும். ஆல்சோ end with 5 for all values of m. For all values of m. இப்போ தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ சேர்த்து பார்க்கலாம். So 2 power n but 2 power n into 5 power m is always even. And ends with 0. எதுக்காக ends with 0 சொல்றேன்னா, இப்போ 2 into 5 இப்போ 2 power 1 5 power 1 எனக்கு 10 வரும். 2 square 5 square is 100. ஓகேங்களா? அப்படி என்ன பவர் நீங்க போட்டே வந்தாலும் 2 5 சேர்ந்து வருதுன்னா அது வந்து ends with 0 0ல தான் முடியும். 5ல வந்து கம்ப்ளீட் ஆகாது. கொஸ்டின் வந்து what values of m does 2 power n 5 power n ends in 5 கேக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொடுத்த ப்ராடக்ட் வந்து cannot end with digits 5 for any value of m அப்படிங்கிறது சொல்யூஷனா வரும். Therefore 2 power n 5 power m
cannot end with the digit 5 for any value of m. So அப்படி ஒரு m நமக்கு satisfy பண்ணாது. சொல்யூஷன் என்ன எழுதலாம்னா no values of m will satisfy the condition. Therefore no value of m will satisfying the condition 2 power n into 5 power m ends in 5. So the question one more time I explain பண்றேன். Sum complete ஆயிடுச்சு. So 2 power n 5 power m தனியா பாருங்க. 2 power n is always a even number. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் 2 power 1 2 power 2 அப்படி கொடுத்துட்டு போனா அது ஈவன் நம்பர் தான் வரும். 5 power m பாத்தீங்கன்னா நான் 5 power 1 5 ஸ்கொயர் 5 கியூப் போடும்பொழுது always an odd number. Also end with a digit 5. ஏன்னா 5 cube 125. 5 power 4 பாத்தீங்கன்னா 625 அப்படி வந்துட்டே இருக்கும். பட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து பவர்ஸ் ஆஃப் 10 இருக்கும். 10 power 1 10 power 2 10 power 3 அப்படி பார்த்தனா இது 2 power n 5 power m is always end with the digit 0. அப்போ क्वेश्चनல கொடுத்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது. 2 power n 5 power m cannot end with the digit 5 for any value of m. லைன் must. இப்போ m ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. for what value of m அதான் क्वेश्चन. So no value of m will satisfy 2 power n 5 power m ends in 5 அப்படிங்கிறது ஆன்சர். கோகுலுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் மேம். கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா? ஈஸியா மேம் இருக்கு. கொஞ்சம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எஸ் மேம். So question number 3. Question number 3. Find the HCF of the number 6 digit number கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 6 digit number தான். ஒன்னு 25 25 25 3 times, இன்னொன்னு 36 36 36. HCF வந்து கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ HCF கால்குலேட் பண்றதுக்கு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படி ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். அந்த ப்ரொசீஜர் எப்படி ட்ரை பண்றது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். Find the HCF of these two numbers. ஒன்னு வந்து 25 25 3 times. இந்த ரெண்டு நம்பருமே 6 digit நம்பர் தான். இதுல யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுல வந்து எந்த நம்பர் வந்து கிரேட்டரா இருக்கோ that number is taken a. ஓகேவா? இது வந்து ரெண்டுமே 6 digit நம்பர். பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் கொடுத்த நம்பர் தான் கிரேட்டரா இருக்கு. அப்ப a is equal to r 36. This number is greater than the second number. ஓகேவா? இதுதான் கிரேட்டரா இருக்கு.
இப்போ a அப்படிங்கிற நம்பர் இந்த நம்பரை எடுத்துக்கலாம். The next number is b. See, 2,52,525. So 25, 25, 25, 36, 36, 36. இதில் நம்ம வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் லாங் டிவிஷன். இந்த லாங் டிவிஷனை நீங்க வந்து ரஃப் ஒர்க் நினைக்க வேண்டாம், நீட்டாவே போடலாம். இந்த ஏயை தான் நம்ம டிவைடண்டா யூஸ் பண்ணணும். இப்போ 36, 36, 36. இது பிங்கிறது டிவைசர். 25, 25, 25. இது எத்தனை முறை வரும் பார்த்தா ஷுவர்லி ஒன் டைம். ஸோ போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. இதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்துடைய ப்ரொசீஜர். 6 minus 5 1, 3 minus 2 1, 1, 1, 1, 1. 6 ones கிடைக்கும். ஆனால் அந்த ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நம்ம ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலி திஸ் இஸ் அ ரிமைண்டர் பட் த ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 வரல. அல்காரிதம் என்ன அப்படின்னா a is equal to bq plus r. அதையும் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம் using Euclid's division algorithm. அல்காரிதம் என்னன்னா a is equal to bq plus r. ஏங்கிறது டிவைடண்ட், பிங்கிறது நெக்ஸ்ட் நம்பர் 25, 2,52,525. q is a quotient, இங்க 1 வந்திருக்கு. r is a remainder. So 1,11,111. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இந்த அல்காரிதம் சப்ஸ்டியூட் பண்றோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a is equal to bq plus r. இப்போ a பிளேஸ்ல டிவைடண்ட் 36, 36, 36. This equal to b. First b தான் எழுதணும். 25, 25, 25. And what is q? Q is 1. What is r? 1,11,111. 6 ones இருக்கு. இந்த r 0 வர்ற வரைக்கும் நம்ம ப்ரொசீஜரை வந்து கண்டினியூ பண்ணிட்டே போவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய அல்காரிதம் இந்த ரெண்டு நம்பருக்கு கன்வே பண்ணும். This number is taken as a a and this is taken as a b. ஓகேங்களா? இந்த 2,52,525 வந்து a ஆயிடும். ரிமைண்டர் உள்ளது b. Now also put a long division. The long division போட்டாதான் நமக்கு செய்ய முடியும். It's a dividend now. 2,52,525. So 6 times. So இதுல பாத்தீங்கன்னா 2 times நமக்கு கிடைக்கும். So 2 times this number is equal to 6 2s வந்துரும். Now subtract it. 5 minus 2, 3. 2 minus 2, 0. 5 minus 2, 3. 0. 3. This is 0. Not necessary to write. So இப்போ again according to algorithm இதே ப்ரொசீஜர் எழுதுறோம். இப்போ இந்த ஸ்டெப்ல a என்ன? இந்த ஸ்டெப்ல a வந்து இதான் உங்க a. So 2,52,525. So b is 6 times 1. q வந்து 2 வந்திருக்கு. or 30,303. rough work. rough work வந்து column divide பண்ணி கூட போட்டுக்கலாம். Now also the remainder is not equal to 0. In this stage our Euclid division lemma continue for these two numbers. Now this number is a and this is b. இது a ஆகும், இது b ஆயிடும். So put long division for these two numbers. இந்த ரெண்டு நம்பருக்கு long division போட போறோம்.
இந்த இடத்துல போட்டுக்கலாம். So 6 times 1 and 3 0 3 0 3. So try பண்ணி பாருங்க. 3 times this number 3 times divide ஆகும். இது நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல போடுறது தான். 3 times 90909. So subtract பண்ணிட்டா 11 minus 9 2 வந்திருக்கும். இப்போ 0. Again 11 minus 9 2 0. 11 minus 9 2. Remainder வந்து 20,202. So write the same step. A is 6 ones. So 1 1 1. Or B is divisor 303 03. What is quotient? Quotient is 3 plus remainder. The remainder is 20,202. Here R is not equal to 0. So 0 வரல அப்படிங்கிறதுனால continue the same step. Step continue பண்ண போறோம் for these two numbers. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள continue பண்ண போறோம். Now A is 30,303. B is 20,202. So put the long division for these two numbers now. So long division போடலாம். $30,303 is a dividend. 20,202 is the divisor. So one time. So 20,202. Subtract the numbers. 3 minus 2 1 0 1 0 1. So the algorithm step A is equal to PQ plus R. So our A is 30,303. 30,303 is equal to P 20,202. Q is 1. Remainder is 10,101. Here are not equal to 0. The process will continue. These two numbers. So first one, this number is taken as a A, this is a B. So put a long division for these two numbers now. So 20,202 was a dividend, 10,101 as a divisor. So how many times? So 2 times this number is 20,202. Subtract the numbers, the remainder is a 0 or equal to 0. In this stage, the process will stop. So R 0 வரும்பொழுது நமக்கு process வந்து stop ஆயிடுது. So write the algorithm step. Here A is 20,202 is equal to divisor 10,101. Quotient is 2 plus remainder is a 0. The quotient is the remainder. So R equal to 0. R 0 வரும்பொழுது உங்களுக்கு R 0 கிடைக்கும். So R 0 கிடைக்கிற ஸ்டேஜ்ல so உங்களுக்கு B என்னதான் இருந்ததோ. So what is a B in this stage? B. The 0 வரும்போது உள்ள B தான் HCF. HCF of given two numbers equal to 10,101. The remainder is a 0 or equal to 0. Therefore, HCF of the numbers 36, 36, 36, 25, 25, 25 is equal to
இது rough work. This is equal to 10,101. That is the required answer. So Google எங்க புரியல கேளுமா. மேம் எனக்கு வந்து சவுண்டா பேசு, சத்தமே இல்ல. கூகுள் இப்போ கேக்குதா மேம்? இப்போ கேக்குதா மேம்? சத்தமே கேக்கலடா. கேட்கலையா? உன் சவுண்டே கேக்கலப்பா. மத்த நாள் கிளியரா கேக்கும், சவுண்டே இல்ல, வெரி லோ வாய்ஸ். இப்போ ஓகே மேம்? இப்போ ஓகே, பெட்டர். டவுட் எதுவும் இல்லை, சரியா நல்லா புரிஞ்சுது மேம் எனக்கு. ஃபுல்லா லாங் டிஸ்டன்ஸ் தான், 0 கிடைக்கிற வரைக்கும் சவுண்ட் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைமா, ரொம்ப சவுண்டே இல்லாதபடி இருக்குமா. 0 வர வரைக்கும் வந்து நம்ம வந்து லாங் டிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் மேம், லாஸ்ட் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமா, புரிஞ்சுது மேம் எனக்கு. லாங் டிவிஷன் போட தெரியுமா? எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் போடுறதுக்கு எந்த நம்பர் கிரேட்டரா இருக்கோ அந்த நம்பர் தான் ஏயா எடுக்கணும். ஸ்மாலர் நம்பர் இஸ் பி. ஓகே. எஸ் மேம். இது கவனிக்கும் போது நல்லா இருக்கும்டா, செஞ்சு பார்க்கணும். நீயா ஒரு நம்பர் எடுத்து செஞ்சு பார்க்கும்போது தான் அங்க எப்படி டிஃபிகல்டிஸ் இருக்கு, உனக்கு என்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது, எவ்வளவு டவுட்ஸ் வருதுங்கிறது அப்பதான் புரியும். எஸ் மேம். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. So now move to next question. Yes ma'am. Question 4. If 13,824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. 13,824 வந்து ஃபேக்டர்ஸ் எப்படிலாம் இருக்குன்னா 2ங்கிற ஃபேக்டரும் 3ங்கிற ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏ என்னவா இருக்கும், பி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஈஸியா உள்ளதுதான். ஏர்லியர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம், பிரைம் ஃபேக்டர் ட்ரீன்னு போடுறது. ஸோ அந்த ட்ரீ ஃபேக்டர் தான் யூஸ் பண்ண போறோம் அந்த கிவன் நம்பருக்கு. அப்போ 2 பவர் சம்திங் அண்ட் 3 பவர் சம்திங் வரும். அந்த 2 பவர்லுக்கு என்ன வருதோ தட் இஸ் ஆன்சர் ஃபார் ஏ. 3 பவர்ல என்ன வருதோ அந்த பவர் தான் ஆன்சர் ஃபார் பி. தட் இஸ் அ ப்ரொசீஜர். ஓகே, 4th கொஸ்டின் ட்ரை பண்ணிடலாம். If 13,824 is equal to 2 power a 3 power b, then find a and b. So first number, the 13,824 க்கு prime factors போட போறோம். So you know how to do the prime factorization. So 13,824. So first 2ங்கிற number use பண்றேன். 6 2s are 12, remainder is 1, அப்போ 18. 9 2s are 18. Again 1 2 is 2, 2 2s are 4. So இப்பவும் பாருங்க, யூனிட் பிளேஸ் வந்து ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ 2ல போட்டலாம். 3 2s are 6, 4 2s are 8, remainder 1, 11 வரும். 5 2s are 10. So 1 2 is 2. So 3 2s are 6, 4 2s are 8, 1, 5 2s are 10, remainder is 1. So 12 இருக்கு, 6 2s are 12. Now also 2. So 1 2 is 2, remainder 1, 14. 7 2s are 14, 2 2s are 4, remainder 1, 16 இருக்கும். அப்போ 8 2s are 16. Now with the 2, 8 2s are 16, 1, 6 2s are 12, 4 2s are 8. Second 2,
4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. So even number unit placeல இருக்கிற வரைக்கும் 2வே போட்டுக்கலாம். Two twos are 4, 1 2 is 2, remainder 1, plus 6 twos are 12. Now with the 2, so 1 2 is 2, 1 la போகாத 0, 8 twos are 16. Again with the 2, 5 twos are 10, 4 twos are 8. Again 2, 2 twos are 4, 1, 7 twos are 14. இப்போ யூனிட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு 7 அப்படிங்கிற ஆட் நம்பர் வந்தாச்சு. ஸோ நவ் வித் 3, ஸோ இந்த ரைட் சைட் பேஜ்ல போடுறேன். ஸோ 27 அப்படிங்கிற நம்பருக்கு ஸோ 3, 9 3s are 27. Again 3, 3 into 3. ஸோ இதில் வந்து அந்த ட்ரீ ஃபேக்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ரீ ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா ஒன்லி டூஸ், ஆல் நம்பர்ஸ் ஆர் டூஸ் அண்ட் ஒன்லி த்ரீஸ். டூஸ் அண்ட் த்ரீஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ 13,824 is equal to how many twos there? Count பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. So 9 times 2 வருது, 2 power 9. How many threes? 1 2 3 only. So 3 power 3. But 2 power 9 into 3 power 3 தான் given number. So but question என்ன கொடுக்குறாங்க? But 13,824 is equal to 2 power a into 3 power b. So Google a என்ன b என்ன உனக்கு புரிஞ்சிருக்குமே. What is a, what is b? 2 வந்து a and 3 வந்து b மேம். So உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு உன் சவுண்டே கேட்கல. இல்ல மேம், எனக்கும் தெரியல மேம். மேம் 3 power 2 வராதா மேம்? ஏன் 3 power 2? 3 power 3 தானே, 3 times இருக்கு இல்லையா? 1 ஓகே மேம், ஓகே. So 1 2 3 இல்ல 3 போட்டாங்க 3 into 1 வந்துரும். எஸ் மேம். ஓகே. என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா உனக்கு? எஸ் மேம், கேக்குது மேம். உன் வாய்ஸ் ரொம்ப லெஸ்ஸா கேக்குமா? சொல்லு. What is a and what is b? 2 வந்து a மேம், 3 வந்து b மேம். டேய் a, what is a? அல்காரிதம். a என்ன வரும்? a 2 power 9. பாருடா, 2 power 9 into 3 power 3. a வந்து பவர்ல இருக்கு. but இந்த பவர் சேம். So from this line a is equal to 9, b is equal to 3. the பவரை கம்பேர் பண்ணு. ஓகேவா? எஸ் மேம். So அப்ப ஆன்சர் வந்து a 9, b is equal to 3. இந்த क्वेश्चन டவுட் இருக்கா? நோ மேம். No. So next question. Question number 5. Question number 5. இது ஒரு important question தான். If P1 power x1, P2 power x2, and P3 power x3, P4 power x4 is equal to 1,13,400, where P1, P2, P3, P4 are primes in ascending order, and x1, x2, x3, x3, x4 are integers, find the values of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4. Question புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இதுவும் previous question மாதிரி தான். the given நம்பருக்கு prime factors போட போறோம். prime factors போட்டதுக்கு அப்புறம் அந்த factors டிபெண்ட் பண்ணி கம்பேர் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எஸ் மேம். ஓகே. ஸோ கொஷின்ல மட்டும் கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். P1 power x1. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எழுதுறேன்.
if P1 power x1, P2 power x2, P3 power x3, P4 power x4 is equal to 1,13,400. Here P1, P2, P3, P4 are prime numbers and x1, x2, x3, 4, x4 are integers. Actually, in the unknowns தான் நம்ம calculate பண்ணணும். First prime factors கண்டுபிடிக்க போறோம் இந்த given numberக்கு. So 1,13,400. So unit place 0 ல முடியுதுனால starts with 2. 5 2s are 10. So 1 வரும் 13. 6 2s are 12. 1. 7 2s are 14. Again, write the 2 zeros. So now also end with the digit 0. So 2 ல போடுங்க. 2 2s are 4. 1. 8 2s are 16. 3 2s are 6. 1. 5 2s are 10 or 0. So again 2. 1 2 is 2. 4 2s are 8. 1 2 is 2. Remainder 1 are 15. 7 2s are 14. 1 or 5 2s are 15. The division புரியுதா கோகுல் நான் போடுறது புரியுதா? Yes ma'am, புரியுது ma'am. உனக்கு போட தெரியும்தானே இந்த இது division? Yes. Yes ma'am. அந்த ரிமைண்டரை வந்து நெக்ஸ்ட் டிஜிட்க்கு ஃப்ரண்ட்ல வச்சு பார்க்கணும் தெரியும் தானே? Yes ma'am. ஸோ இப்போ யூனிட் பிளேஸ்ல 5 முடியுது. ஸோ 5ல போடலாம் ஆக்சுவலி இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும். 3ல போட்டோம்னா இந்த டிஜிட்ஸை ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு 3 ஆல டிவைட் ஆகும். அப்போ 4 3s are 12, remainder 2, இப்போ 21, 7 3s 21, 2 3s are 6, 1 வரும் 15, 5 3s are. Now also 3, 1 3 is 3, remainder 1, 17 இருக்கு. 5 3s are 15, 2, 22, 7 3s 21, 1, 5 3s are 15. So again with the 3, 5 3s are 15, 2 3s are 6, 1, 5 3s are 15. That பண்ணி பாருங்க 12 வருது அப்ப 3 ஆல் டிவைட் ஆகும். 1 3 is 3, remainder is 2, the 22 இருக்கு. 7 3 is 21, 1, 5 3s are 15. Again with the 3, the 3 next 3 வராது 13 ஆயிடுது. So with 5, 5ல போட்டா 3 5s are 15, 2 5 5s are 25. Now 5 7 5s are 35. 5 into 7. So இதுக்கப்புறம் நம்ம 7 போறோம் 7 into 1. So இதோட ஸ்டாப் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து 1,13,400. This number is equal to how many 2s there? 1 2 3. With 2 power 3. How many 3s there? 1 2 3 4. So 3 power 4. And how many 5s? 5 square. How many 7? Only 1 7. So 7 power 1. So comparing this term to, so question இதான் கொடுக்குறாங்க. This is equal to P1 power x1, P2 power x2, P3 power x3, P4 power x4. So comparing these two lines, P1 is equal to 2. The base in the base could be equal. P2 is equal to 3. P3 is equal to 5. P4 is equal to 7. And powers are x1, x2. x1 is equal to 3. x2 is equal to 4. x3 is equal to 2. And x4 is equal to 1. That is the answer for this question. Any doubt, ma? No ma'am. புரிஞ்சுதா உனக்கு? Yes ma'am. ஈஸியா இருக்கா? Yes ma'am, easy ma'am. Okay, good. Okay. So question number 6.
Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. So fundamental theorem of arithmetic na இப்போ prime factors போட்டோம் இல்லையா ட்ரீ ஃபேக்டர் அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நான் LCM HCF கண்டுபிடிக்கிறது எப்படி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் யூக்ளிட் டிவிஷன் லெம்மாங்கிறது ஒரு ப்ரொசீஜர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணிட்டு நம்ம LCM HCF ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஆர் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு HCF மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் HCFக்கு இன்னொரு நேம் வந்து GCD ஸோ அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா என்ன ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இன்னொரு பேர் கூட சொல்லலாம் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்கலாம் ப்ரொசீஜர் மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா இருந்தாலும் மார்க் தர மாட்டாங்க சம் இப்போ பார்த்துடலாம் Question 6. Find LCM and HCF of 408 and 170 by applying fundamental theorem of arithmetic. இதில் கொஸ்டினை நீங்கள் கவனிக்க வேண்டியது LCM calculate பண்ணணும் HCF calculate பண்ணணும் using the method of fundamental theorem of arithmetic. So fundamental theorem of arithmetic ஒன்றும் இல்லை இட்ஸ் a prime factorization only. கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் prime factors போடுறோம் first number is 408 so t factor தான் 2 2 is 4 0 4 2 is 8 again 2 1 2 is 2 0 2 is 4 again 2 5 2 is 10 1 2 is 2 so now 3 1 3 is 3 remainder is 2 7 3 is 21 இதுக்கப்புறம் நம்ம prime number தான் இதுக்கப்புறம் நம்ம போட முடியாது so 170 next number so first starts with 2 8 is 16 1 5 2 is 10 so with 5 so 5 போடுறேன் 1 5 is 5 remainder is 3 35 so 35 இருக்கு 7 5 is 35 17 இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் so prime factors 408 உடைய 408 க்கு prime factors பாருங்க so 2 power 3 3 power 1 17 power 1 for the next number 170 2 power 1 5 power 1 17 power 1 இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இது வரைக்கும் எல்லாரும் கரெக்டா தான் பண்ணுவாங்க ஸோ எல்லா பிரைம் ஃபேக்டர்ஸ் ரெண்டு லைன்ல இருக்குன்னு பாருங்க இங்கேயும் 2 இருக்கு இதுலயும் 2 இருக்கு ஓகே இங்க 3 இருக்கு ஆனா இங்க 3ங்கிற பிரைம் ஃபேக்டர் இல்ல ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் யுவர் பென்சில் ஸோ பென்சிலை வச்சு அந்த 3 நமக்கு இல்லாத நம்பரை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் தட் இஸ் நான் இப்போ அதுல பென் வச்சு போட்டு காட்டுறேன் இன்டூ இப்போதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு புரியும் இங்கேயும் 2 இருக்கு இதுலயும் 2 இருக்கு இட்ஸ் ஓகே மேல 3 ஃபர்ஸ்ட் லைன்ல 3 இருக்கு செகண்ட் லைன்ல 3 இல்ல ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் லைன்ல இல்லாத ஃபேக்டருக்கு வித் பென்சில் 3 பவர் 0 அண்ட் செகண்ட் லைன்ல 5 இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல 5 இல்ல ஸோ புட் 5 பவர் 0 வித் பென்சில் So power 0 means 1. இங்கேயும் 1 1 அதனால நமக்கு வேல்யூ மாற போறது இல்ல 17 here also 17. இப்போ என்ன பண்றோம் பாருங்க LCM is equal to so LCM கேட்டாங்கன்னா எவ்ரி பிரைம் நம்பருக்கு ஹையர் பவர் எழுதணும் இப்போ 2ங்கிற பிரைம் நம்பர்
So powers பாருங்க 1 3 இதுல higher, so 3 is a higher, 2 power 3. அடுத்தது 3ங்கிற ஒரு prime factor வருது 3. இங்க power 1 இதுல power 0. Which is greater? 1 is greater, so 2 3 power 1. And next prime number 5. The 5 power 1, 5 power 0. If greater is 1. And 17, so both powers are same. So like 17, just as it is. 17 power 1. Multiplying all these numbers as multiply பண்ணுங்க. 2 cube is 8. 3 power 1 and 3 5s are 15 into 17. நீங்க ரஃப் ஒர்க்ல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. நான் கால்குலேட்டர்ல போடுறேன். 15 into 8 is 120 into 17. This is 2040 is the answer. That is the LCM. Then next find HCF. So HCF னு சொல்லும் பொழுது every prime factors. When the ரெண்டு லைன்ல உள்ள prime factors எல்லாம் பாத்தீங்கன்னா 2, 3, 5, 17 நாலு different prime numbers இருக்கு. So 2ங்கிற prime numberக்கு least power. Comparing these two lines, power compare பண்ணீங்கன்னா least is 1. And next prime number 3. So least பாருங்க 1 or 0. 1 and 0 compare பண்ணா எது least? 0 is the least. Next prime number 5. Comparing this power to this power 1 and 0. 0 is the least power. And 17. So both powers are same. So 17 power 1. Now 2 power 1 is 2. Anything to the power 0 is 1. That value is 1. This value is 1. So எழுத தேவையில்லை. 17 power 1 is 17. 2 into 17 is 34. Therefore HCF is equal to 34. The LCM is equal to 2040. HCF is equal to 34. That's the answer. Doubt இருக்கமா? இல்ல மேம். எப்படி எழுதுறேன்னு புரியுதா? எஸ் மேம் புரியுது மேம். திருப்பி போட்டு பார்த்தா திருப்பி புரியும். உனக்கு நான் ஹோம்வொர்க் என்ன தரேன் அப்படி இன்னைக்கு கிளாஸ் வந்து நியூ சம்ஸ் இவ்வளவு போதும். அடுத்த கிளாஸ்ல தான் அடுத்த நியூ சம்ஸ் லேர்ன் பண்ண போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கவனிக்கும் போது நல்லா இருக்கும். ஆனா அதே சம்ஸ் நீங்க பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செய்யும் போது செய்ய தெரியுதா, அதான் முக்கியம். இந்த சம்ல ஹச்சிஎஃப் எல்சிஎத்துக்கு நான் எதுக்காக பென்சில்ட்டு போட சொன்னேன், எல்லாம் ஸ்கூல்ல எழுத சொல்லுவாங்கங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இல்லாத பிரைம் நம்பரை பவர் 0 போட்டு இன்சர்ட் பண்ணா மட்டும்தான் கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா பிரைம் நம்பருக்கும் ஹையர் பவர் எடுத்து எழுதணும். இப்ப இதுல 2 நம்பர்ஸ்க்கு இப்ப 2 நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் போடுறோம். இதே 3 நம்பர்ஸ்க்கு கேட்டானா எனக்கு 3 லைன்ஸ் வந்துரும். புரியுதா? எஸ் மேம். சோ இருக்கிற பிரைம் நம்பர்ஸ்க்குலாம் ஹையர் பவர் பார்த்து வர்றது தான் எல்சிஎம். ஆனா அதே ஹெச்சிஎஃப் எல்லா பிரைம் நம்பர்லயும் லீஸ்ட் பவர் எடுத்து எழுதி மல்டிப்ளை பண்ணி வர்றது ஹெச்சிஎஃப். புரிஞ்சுதா? எஸ் மேம். சோ டோட்டலா 6 क्वेश्चंस இருக்கு நான் இன்றைக்கு டீச் பண்ணது. இந்த 6 क्वेश्चंஸையும் எனக்கு வந்து ஒன் டைம் லேர்ன் பண்ணிட்டு நீ 2 சம்ஸா லேர்ன் பண்ணிட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு எழுது. எஸ் மேம். 6 சம்ஸ் மொத்தமா எழுதுவேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஒவ்வொரு சம்மா எழுதி பார்க்க வேண்டாம். தே சேம் 6 क्वेश्चंसமே எனக்கு ஹோம்வொர்க் மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பு. ஓகேவா? எஸ் மேம். ஓகே, டெஸ்ட் பேப்பர் நான் வந்து திருத்திடுவாமா இன்னைக்கு 9 o'clock உனக்கு அனுப்பிடுவேன். ஓகேவா? எஸ் மேம். ஓகே, இன்றைய கிளாஸ் போதும், பார்க்கலாம், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். எஸ் மேம். பைமா. சவுண்ட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணி வைமா, வெரி லோ வாய்ஸ்ல இருக்கு. எஸ் மேம். ஓகே, பார்க்கலாம் என்னமா. பை. பை. Thank you மேம். ஓகே, thank you.